அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் நேயர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இந்திய ராணுவத்தில் எம்இஜி சென்டரில் டைரக்ட் என்ட்ரி பர்மனன்ட் என்ட்ரிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதும், இதற்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான விண்ணப்ப தேதி பார்த்தா அப்படின்னா நீங்கள் 31/5/2024 வரைக்கும் ஆஃப்லைன், அதாவது போஸ்ட் வழியாக இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 3 விதமான பணியிடங்களுக்கு ஆள் எடுக்கிறாங்க. சிவிலியன் ட்ரேட் இன்ஸ்ட்ரக்டர், அடுத்து ஆப்ரேட்டர், மெக்கானிக், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த 3 பிரிவுக்கு பார்த்தா அப்படின்னா ஆள் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதற்கு வில்லிங்காக இருக்கீங்க, எம்இஜி சென்டரில் பர்மனன்ட் என்ட்ரியில் உள்ளே போகணும் ட்ரேட்மெண்ட் பிரிவுகளில் அப்படின்னா ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். வருடம் இந்த குரூப் சி சிவிலியன் என்ட்ரி அனைத்து சென்டர்ஸ்லையும் வெளியிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நமக்கு இதை பற்றின நியூஸோ அவேர்னஸோ தெரிய வரதில்லை. ஒரு சில சென்டர்ஸில் வேகன்சி கம்மியாக போட்டாலும் இந்த ஏஎஸ்சி மாதிரியான சென்டர்லலாம் பார்த்தோன்னா நிறைய வேகன்சியோட நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நார்த்தில் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறாங்க, சவுத்தில் நிறைய பேத்துக்கு தெரியறதே இல்லை விஷயம். ஸோ இந்த முறை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிற விஷயங்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனைவருக்கும் தெரியப்படுத்தி இந்த மாதிரியான செலெக்ஷன்ஸை நிறைய அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக உள்ளே போகலாம். இந்த மாதிரியான என்ட்ரிஸில் ரிட்டர்னும் பார்த்தோன்னா அவ்வளோ டஃப்பாக இருக்காது. ஸோ நீங்கள் 60 வயசு வரைக்கும் இராணுவ முகாம்களில் இப்போ சர்வீஸில் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். பர்மனன்ட் என்ட்ரி இது வந்து. ஸோ அது அகைன் சொல்லிடுறேன், 10th முடித்தவங்க இதற்கு 31/5/2024 வரைக்கும் ஆஃப்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சிவிலியன் ட்ரேட் இன்ஸ்ட்ரக்டர், இதுக்கான பேசிக் பே வந்து 19,900 கொடுக்குறாங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி 10th முடிச்சிருந்தா போதும். ஸோ 10th முடித்தவங்க இதற்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், எம்டிஎஸ்னு சொல்லுவாங்க. இதில் எம்டிஎஸில் கார்டனர் பிரிவுக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த கார்டனர் பிரிவு சேரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும். அந்த ட்ரேடு பற்றின நாலேஜ் இருக்கணும், கார்டனிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், 1 year ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். அடுத்ததாக பார்பரை பொறுத்த வரைக்கும் நல்லா முடிவெட்ட தெரிஞ்சிருந்தால் போதும், 1 year ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தா போதும், 10th முடிச்சிருந்தா போதும். நீங்கள் இதற்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கு நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், ஆஃப்லைன் வழியாக தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ 10th முடித்தவங்க ஆஃப்லைன் வழியாக எம்இஜி சென்டரில் அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ், தி சிவிலியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃபீஸர், சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட் கண்ட்ரோல்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எம்இஜி சென்டர் அப்படின்ற அட்ரஸ்க்கு பார்த்தா அப்படின்னா சென்ட் பண்ணணும். ஸோ மேலே ஒரு போஸ்ட் கவர் வச்சு அதில் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இப்போ எம்டிஎஸில் கார்டனர் அப்படின்றத போட்டுட்டு அண்டர் சிவிலியன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடணும். ஸோ அதை மென்ஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான கல்வி தகுதி 10th பாஸ். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் கிடையாது, மெடிக்கல் டெஸ்ட் கிடையாது, ரிட்டன் ஸ்கில்லு மட்டும்தான். ஸோ ரிட்டன் முடிச்சவங்க மெரிட்டின் அடிப்படையில் ஸ்கில்லு போவாங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டில் குவாலிஃபைட் ஆகிட்டீங்க அப்படின்னா ரிட்டன் மார்க் அடிப்படையில் ஃபைனல் வருவீங்க. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கிற அனைவரும் இதற்கு தகுதியான நபர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்தா அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான ஏஜ் கட் ஆஃப் வந்து பார்த்தா அப்படின்னா 1 நவம்பர் 2023 படி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க, அண்டர்சர்வ்டு கேண்டிடேட்ஸ். இதே எஸ்சி எஸ்டி அப்படின்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி அப்படின்னா 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா ஹவு டு அப்ளை காலத்தில் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயின்லி பார்த்தோன்னா அவங்களே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருவாங்க. இது இந்த பிடிஎஃப்லேயே இருக்கும். பிடிஎஃப் நம்ம டெலகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்கும், ப்ளஸ் நம்ம ஆப்லேயும் அவைலபிளாக இருக்கும். யாராவது நம்மளோட அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்மளோட அப்ளிகேஷன் லிங்கை டவுன்லோட் பண்ணி ஸோ அதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ரோல் நம்பர்ன்ற காலத்தை ஃபஸ்ட்டு ஃபுல்லப் பண்ணக்கூடாது, இது அவங்க ஃபுல்லப் பண்ணிக்குவாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிருங்க. ஸோ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட நேம் கேபிட்டல் லெட்டரில், அடுத்து உங்களோட ஃபாதர் நேம் கேபிட்டல் லெட்டரில், அதுக்கடுத்து உங்களோட மதர் நேம் கேபிட்டல் லெட்டரில் 2 முறை எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த், அதுக்கடுத்து அகெயின் டேட் ஆஃப் பர்த், அடுத்து நீங்கள் எந்த ஜெண்டர் மேலா ஃபீமேல் அதை போட்டுக்கோங்க, உங்களோட நேஷ்னாலிட்டி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ரிலீஜியன், உங்களோட கம்யூனிட்டி, அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த கேட்டகரியில் வர்றீங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனாக எஸ் ஆர் நோ கொடுக்க போகிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ரல் கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் எஸ்சியில் வர்றீங்களா இல்லை எஸ்டியில் வர்றீங்களா அதை கொடுத்துட்டு எஸ் ஆர் நோ கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா
அந்த டேட் க்ளோஸ் ஆகிற அன்னைக்கு, அதாவது 31/5/2024 படி எத்தனை வயசு ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணி எழுதணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் முஸ்லீம்ஸில் வர்றீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோ கொடுத்துருங்க இது இருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு போர்டால் இப்போ எஸ்எஸ்சியோ இல்லை யூபிஎஸ்சி போர்டோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபைடு பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நோ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது கோர்ட் ஆர்டர் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பதவியிலேருந்து விலக்கப்பட்டவர் இல்லை வேறு ஏதாவது கேஸ் பெண்டிங் இருக்குது அப்படின்னா அந்த 13-14 காலங்களில் எஸ்ஆர் நோ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒர்க் பண்ணுறாங்க எம்இஜியில் மெட்ராஸ் சாப்பர்ஸில் அப்படின்னா 15 எஸ்ஆர் நோ கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களோட நேம் என்ன போஸ்ட், அடுத்து வந்து பார்த்தோன்னா அவங்க சர்வீஸில் இருக்காங்க அப்படின்னா அந்த 16வது காலத்தை ஃபுல் பண்ணணும். 15 நோ கொடுத்துட்டிங்கன்னா அதை ஃபுல் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு அடுத்து 17 நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத போட போகிறீங்க. ஸோ 17Bயில் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி போட போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இதை பற்றி தெரியணும் இல்லை டவுட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லேயே பதிவு பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே பேசிக்கானதான். அவங்களோட அட்ரஸ், போஸ்ட் ஆஃபீஸ், ஹவுஸ் நம்பர், வில்லேஜ், அடுத்து ஸ்ட்ரீட்டு, போஸ்ட் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷனு, தாலுகா, மாவட்டம், மாநிலம், பின்கோடு இவ்வளோ தான். அடுத்து உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் எங்கே மச்சருக்கு எங்கே தழும்பு இருக்குது அதை போட போகிறீங்க. ஸோ போட்டுட்டு அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதெல்லாமே எதுவும் போட தேவை கிடையாது. ஸோ இதெல்லாம் அவங்க போட்டு ஃபுல்லாக பண்ணிக்குவாங்க. டிக்ளரேஷனும் நல்லா படித்து பார்த்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்றதை ரைட் பண்ணிவிட்டு ஸோ சைன் பண்ண வேண்டிய இடத்துல சைன் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ சைன் பண்ணிவிட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் வந்து பார்த்தோன்னா மேல் கேண்டிடேட் வச்சுருங்க. ஸோ இவ்வளோதான். சிம்பிளான அப்ளிகேஷன், ஈஸியாக ஃபில் பண்ணலாம். ஸோ அவங்க கேட்டிருக்கக்கூடிய மஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்தா அப்படின்னா அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயே பதிவு பண்ணிடுங்க. இதோட அவங்க மெயின்லி சொல்லியிருக்கிறது 26 ரூபாய்க்கு பார்த்தா அப்படின்னா 3 செல்ஃப் அட்ரஸ்டு உங்களோட டூனு போட்டு உங்களோட அட்ரஸ் எழுதி அதில் வந்து 26 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டி அந்த என்வலப்பை உள்ளே வச்சு அனுப்பிடுங்க அந்த போஸ்ட் கவரை. ஸோ இவ்வளோதான். சிம்பிளான அப்ளிகேஷன். இதை ஃபுல் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னாலும் நான் மேக் பண்ணி தரேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், இல்லைனா கமெண்ட் செக்ஷன்லேயே பதிவு பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.